அமீர் சார் வர சீன்லாம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். இப்போ ஷார்ட்டுக்குமே சவுண்ட்ல ஒர்க் பண்றது, எடிட்டிங் ஸ்டைலு, மாரி செல்வராஜ் சார் தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் பார்க்குறேன். த்ரூவோட மூவி அப்படின்ட்டு தான் வந்து உட்காந்து, பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதுல நாடக சமூகம் அது அந்த கேஸ்ட்ல நம்ம பேசணும்னா பட் கரணம் தப்புனா மரணங்க. லாஸ்ட் ரைட் 2 மினிட்ஸ்னு சொல்லுவாப்புல அம்பேர். ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கானது. சூப்பராக இருந்துச்சு. நல்ல செம்ம ஆக்டிங், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த வேடனோட சாங்ஸு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அதாவது அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் கேட்ட கதையை வந்து லைவாக நான் பார்க்கேன். நானும் வந்து தென் மாவட்டம் தான், திருநெல்வேலி தான். பட் ஆனால் இதை லைவாக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை எல்லாம் நிறைய கேரக்டர்ஸாக நல்லா ரொம்ப எல்லா கேரக்டர்ஸும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யாருமே குறை சொல்லவே முடியாது. அல்டிமேட்டாக இருக்கும், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். ரியல் இன்சிடென்ட் ரியல் இன்சிடென்ட் 100% ரியல் இன்சிடென்ட் தான். இது வந்து ஃபேக்ல கிடையாது, ரியல் இன்சிடென்ட் தான். ஏன்னா எனக்கு தெரியும், அதனால நான் சொல்கிறேன். நாடக சமூகம் அது அந்த கேஸ்ட்ல நம்ம பேசணும்னா பட் இது இந்த ஒரு தாழ்ந்த ஜாதியிலேருந்து எப்படி ஒருத்தன் வந்து மேலே வரான், அந்த மேல் ஜாதி வந்து அடக்குமுறை வந்து எப்படி வந்து அவனோட உழைப்பால் அவனோட ஹார்ட் ஒர்க்கால் எப்படி வெளியே வரான்னு தான் காமிச்சிருக்காங்க. தவிர மற்றபடி நாடர் சமுதாயம், தேவர் சமுதாயம் அந்த மாதிரி சமுதாயம்லாம் யாரும் இருக்காங்க. ஜென்ரலாக காமிச்சிருக்காங்க. இருக்கு, நிறைய சீன்ஸ் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சிக்மா மேல் என்ன தெரியுமா? ஆல்பா மேல், சிக்மா மேல்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஆனால் இவன் இந்த பையன் எடுத்துக்கிற கேரக்டரு சிக்மா மேல். கோல்டு அச்சீவ்மெண்ட் பண்ணான். லவ் கிவ் கல்யாணம்லாம் கிடையாது. அதை ஜெயிச்சுட்டு தான் கல்யாணமா லவ்வா அந்த கேரக்டர் தான். கண்டிப்பாக பெஸ்ட் மூவி தான். ஏன்னா நான் கபடி விளையாடுகிறேன். நானே நிறைய கீழே வந்து அடிப்பட்டேன். அன்றைக்கே வந்து சொன்னாங்க எங்கள் அம்மா வேணான்னு சொன்னாங்க. நான் சொல்கிறது அதே தான். இந்த தகப்போனா பசுபதியா வேணாண்டா அன்றைக்கி அதே மாதிரி தான். வேணாண்டா, கை கால் உடையண்டா அதே தான். கரணம் தப்புனா மரணங்க இந்த கேமு. எல்லாமே பழசு தான். அது ஒன்றும் 94 நடந்தது. புதுசாக ஒன்றும் இல்லை. தனக்குள்ளே தன்னம்பிக்கை வேணால், போட்டி இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதை சார்ந்து இருக்கக்கூடாது தான். எந்த பையனும் முன்னேற முடியாது. புரியுதா? எந்த பையனை போவாதரா நம்ம எங்கேயுமே போக முடியாது. வேணாண்டானா நம்ம எங்கேயுமே வேணாம் தான் சொல்லுவாங்க. இதுதான் கதை. ஒரு விக்ரம் சார் ஒரு எஃபர்ட் எடுப்பார்ல, அந்த மாதிரி இருக்கு. அதான் மாரி செல்வராஜ் சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு நடிகன் ஆமாம் அந்த மாரி செல்வராஜ் சாரோட அந்த திரைமொழி ஒவ்வொரு படத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாரு. அந்த மெனக்கடல் தெரியுது சார். ஒவ்வொரு சீனுக்கு தெரியும், ஒரு ஷார்ட்டுக்குமே அப்படி பண்ணியிருக்காரு. சவுண்டில் ஒர்க் பண்ணுறது, எடிட்டிங் ஸ்டைலு, உண்மையுமே மாரி செல்வராஜ் சார் தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் பார்க்குறேன். நான் இது மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து விருப்பப்பட்டு கொடுக்குறேன். அமீர் சார் வர சீன்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ரொம்ப அற்புதமான படம், பார்க்கலாம். அதான் அவர் எப்பயுமே சவுண்டில் ஒரு மேஜிக் பண்ணுவார்ல. மாரி செல்வராஜ் சார் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறாரு. சும்மா ஏதோ ஒரு படம் எடுக்கும். இப்போ நான் 4 படம் 5வது படம் இல்லை. ஃபர்ஸ்ட் படத்தில் என்ன ஒரு எஃபர்ட் இருக்குமோ அது இருக்குது. அந்த ஜெயிக்கணுன்ற வெறி அது அப்போ இருக்காது இல்லை. அசால்ட்டாக இருப்பாங்க ஒரு சிலர். அது இல்லை. கிராமத்து டச் அவர் மூவியில் எப்போவுமே இருக்கும். இதுலேயும் அது வந்து அவர் தவற விடலை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்டிங் வைஸில் த்ரூவ் சூப்பராக நடிச்சிருக்காரு. நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் இட் இஸ் வெரி குட். மூவியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. மியூசிக்லேருந்து, ஒவ்வொரு எடிட்டிங்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து எங்கேயுமே போர் அடிக்கலை. எல்லாமே சூப்பராக போச்சு. த்ரூவ் சூப்பராக நடிச்சிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ண நான் ஆக்சுவலி வந்துட்டு ஓகே த்ரூவோட மூவி அப்படின்ட்டு தான் வந்து உட்காந்தேன், பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதில் கபடி அந்த கேஸ்ட் அதுக்காக அவ்வளோதான். எல்லாருமே வரலாம். தீபாவளிக்கு தான் அந்த மனத்தி கணேசங்கிற அவங்களோட கதையை வந்து எடுத்திருக்கனால அதில் வந்து எவ்வளோ கஷ்டத்துலேருந்து எவ்வளோத்துக்குள்ள உயர்ந்திருக்காரோ அதை சொல்லியிருக்கிறதுனால இதில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிப்புலேருந்து எல்லாமே நல்லா எடுத்திருக்காரு. கபடி சீன்ஸ்லாம் நல்லா விளையாண்டுருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்க மாட்டார் திருவிக்ரம் அண்ணா. இதில் வந்து நல்ல ப்ராக்டிக்ஸ் எடுத்து சூப்பராக ஆடிருக்காரு. நல்ல ஒரு பிளேயர் மாதிரி விளையாண்டுருக்காரு. படம் அவ்வளோ அரசியல் வந்து அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. சாங்ஸ் நல்லா இருக்குதுமா. உண்மையிலேயே சாங்ஸ்லாம் உண்மையிலேயே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒய்யாரமான பாட்டு கிட்டலாம் வந்து சொல்லவே தேவையில்ல.
பிஜிஎம்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து பசுபதி அண்ணன் பக்காவாக ஒரு தகப்பு ஸ்தானத்தில் அருமையாக திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்துறாரு, என்ன தூக்கி விடுற நேரத்தில் தூக்குறாரு. அவ்வளோதான் அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அந்த விக்ரம் பையன் வந்து உண்மையிலேயே அந்த ரைடு பண்ணுறதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்டை தொடுறதில் என்ன அனுபவிச்சுக்கிறேன். டேஷ் இடிக்கிறது, சம்மர் சட்டை அடிச்சு லைனை தொடுறது, இந்த ரைடுன்னு சொல்லுவாப்புல, லாஸ்ட் ரைட் 2 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாப்புல அம்பேர். ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான அது டேஷ் இடிச்சிட்டு வரணும், லைனில் இருந்து தொடணும். அப்போ 3 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதுதான் வின் பண்ணுது படம். இந்த படத்துல வந்து கந்தசாமி வெர்சஸ் பாண்டியராஜ் ஃபேஸ் ஆஃப் இல்லாதது கொஞ்சம் வருத்தமா இருக்கா? அந்த இது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. உண்மை சம்பவம். உண்மை சம்பவம். உண்மை சம்பவம்னா இப்போ மாரி செல்வராஜ் சார் என்ன சொல்றா, 10 மாவட்டங்கள்ல நடந்த விஷயங்களை வச்சு அந்த மேட்டர் எனக்கு என்ன தெரியல. அது அந்த அரசியல் எனக்கு தெரியல. இந்த அரசியல் இருந்துச்சு, எங்க ஊர்ல நான் பார்த்த அண்ணனை வச்சு தான் இந்த படத்தை நான் எழுதின கதையை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. ஒரு தனி மனுஷனை வச்சு தான் இந்த கதை பண்ணிருக்காங்க. அதுல வந்து துருவ வந்து ஹைலைட் பண்ணிட்டாங்க. இருக்கு. துருவுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, அப்படிதான் போகுது. அந்த அவங்க பார்த்த ஆளோட இன்ஃப்ளூஷன் தான் துருவ அந்த கேரக்டர் வரதுக்கு காரணம்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஹைலைட் நல்லா இருக்கு. அவர் எப்பயுமே உண்மை சம்பவங்களை தானே பதிவு பண்றாரு. அப்ப அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. மாரி செல்வராஜ் வாழையை தவிர மற்ற எல்லா படத்துலயும் ஒரு அரசியல் இருக்கும், ஒரு ஜாதி மேட்ரு அந்த மாதிரி இருக்கும், மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. இதுல அந்த மாதிரி எதனா பண்ணிருக்காங்க? இருக்கு. அது வரைக்கும் அவருடைய ஸ்டைல்ல இருக்கு. அது உண்மை சம்பவம் தானே. அவர் கற்பனை கதை இல்லைல்ல. ஸோ நடக்கிற விஷயத்தை தான் பதிவு பண்ணியிருக்காரு. அது நல்லா தான் இருக்கு. இதை வந்து என்ன கேட்கும்போது ஸ்போர்ட்ஸ் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பர்சன் வந்து இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஸ்போர்ட்டில் வின் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஸ்போர்ட்ஸ் மூவி தான். ஏன்னா இது எல்லாமே பேசிக்காக பார்க்கும்போது அவர் ஸ்போர்ட்டிவாக ஒவ்வொன்றுத்தையும் தாண்டி வந்திருக்காரு. ஸோ இட் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் மூவிஸ். ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, அவ்வளோதான். இதை பார்க்கும்போது வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது நீ அதை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே உங்களை தடுக்காது. ஸோ அது வந்துட்டு கிளியராக இருக்குது. என்ன கேட்கும்போது 10க்கு 9.9 கொடுப்பேன். இல்லை, எனக்கு இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லோவாகிற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி பிக்கப் ஆகிடுச்சு. கண்டென்ட் நிறையாவே இருக்குது. ஒவ்வொரு சீன்லையுமே எமோஷன் இருக்குது. ஆனால் அந்த எமோஷனை பிரேக் பண்ணுற அளவுக்கு நெக்ஸ்ட் சீன் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் வரணும். அவர் இன்னும் இப்போ தானே வந்துக்கிறாரு, இன்னும் அவர் கொடுத்தா நடிக்கலாம். அவருக்கு தகுந்த மாதிரி கதை இருந்தால் தான் அவங்க அப்பா பேரை அவர் காப்பாற்ற முடியும். புரியுதா? அவங்க அப்பா திடீர்னு பாடி பில்ட் ஆகிறாரு, திடீர்னு ஒல்லியாக ஆகிறாரு. புரியுதா? திடீர்னு ஒல்லியாக இருப்பார், திடீர்னு பார்த்தா பாடி பில்ட் ஆப்பார். இதுதான் விக்ரமோட கேரக்டரு. பாடி லாங்குவேஜ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸு கோர்ஸை நான் கொடுப்பேங்க. நான் ஜாதி கோர்ஸில் நான் கொடுக்க மாட்டேன். எல்லாரும் ஜாதி தான், ஒரு ஜாதி தான். நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. நேஷ்னல் ஃப்ளாக் ஜாதின்னு பார்க்கணும், நேஷ்னல் ஃப்ளாக் ஜாதின்னு பார்க்கணும்.